அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு வராங்க. இப்ப நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸா கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகள் பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல கலந்து போகக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்ப எப்படி சார் இதை ஐடென்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் டேட்டா இருக்கவங்க கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கை நம்ம டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகள் சொல்லி 2 வகையில அனலைஸ் பண்ணாங்க. ஒன்னு, எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டு வச்சு ஒரு வகையில அனலைஸ் பண்ணலாம். 2வது வகையான அனலைசிஸ் இருக்கு, எத்தனை சதவீதம் மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னு 2 வகையிலுமே அனலைஸ் பண்ணலாம். இந்த 2 வகையிலையும் அனலைஸ் பண்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் மாற செய்யும். சரிங்களா? அதை நம்ம 2 வகையிலையும் அனலைஸ் பண்ணி வீடியோ போட போறோம். இல்ல இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, முதல்ல நான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு நான் உங்களுக்கு வீடியோங்கிறது நான் இதுல கொடுத்துருக்கேங்க. அதாவது முதல் ரவுண்டு கடந்த வருஷம் டிஎன்ஏ 2025ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னென்ன கல்லூரிகள், எவ்வளவு சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற தகவல் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் நேம்ங்கிறது இங்க வந்துருங்க. எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு இங்க வந்துருதுங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி, அதாவது கடந்த வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயே ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டுல அதிகப்படியான இடங்கள் ஃபில்லான கல்லூரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் அவங்களுக்கு 1649 பேர் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே சேர்ந்திருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ்ங்கிறது அவங்க தான். 2வது பிளேஸ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். 1209 பேர் இந்த கல்லூரியில் போன வருஷம் சேர்ந்திருக்கிறாங்க. இது 2வது இடத்துல வர்றாங்க. 3வது இடத்துல யார் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 1143 பேர் கடந்த வருஷம் இவங்க சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரி 3வது இடத்துல வர்றாங்க. 4வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர் சென்னை. 1032 பேர் பாத்தீங்கன்னா 4வது இடமான பிடிச்ச கல்லூரியான சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அடுத்து 5வது இடம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை. 899 பேர் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 899 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 859 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. இப்ப பேசிக்கலா எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சார் இப்ப பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இந்த காலேஜஸ்க்குலாம் கீழேயான்னு கேட்டா அப்படி சொல்ல வரல. முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, எத்தனை மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்தாங்க அப்படிங்கிறது ஓவரால் டேட்டா வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்களா? அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வருதுன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருப்பரங்குன்றம் மதுரை. 772 பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 770 பேர் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்த கல்லூரியா பாத்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம். 739 பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னா மன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு. 730 பேர் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில முதல் ரவுண்ட்ல மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வருதுன்னு பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் மாவட்டம். கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் இந்த கல்லூரியில முதல் ரவுண்ட்ல சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். கிட்டத்தட்ட 695 மாணவர்கள் இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த இடத்துல வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 665 பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியில ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வரக்கூடிய கல்லூரி என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 618 பேர் இந்த கல்லூரியில சேர்ந்திருக்கிறாங்க.
அதுக்கு அடுத்து வந்து பார்ப்போங்கிற பட்சத்தில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு கிட்டத்தட்ட 585 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை 566 பேர் வந்து இந்த கல்லூரியில சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 555 மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 543 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 506 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர் 485 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 410 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. தென் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 382 மாணவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்து 23வது இடத்துல ஜிசிஇ சேலம் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கருப்பூர்ல வந்து 375 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. 24வது இடத்துல அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது ஏசி டெக் கேம்பஸ் கிண்டியில 366 மாணவர்களும் 25வது இடத்துல சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில 360 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. இது வந்து பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டை வச்சு நான் வந்து வீடியோங்கிறது நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.